இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவும் பகுதியில் இன்று நாம் திருத்தூத பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த திருமுகத்தில் திருத்தூத பவுல் ஆழமான இறையியல் கருத்துக்களை நமக்கு விளக்குகின்றார். முதலில் திருமுக பின்னணியை பற்றி பார்ப்போம். இந்த திருமுகம் கிபி 56 முதல் 58 காலத்தில் கொரிந்து நகரில் இருந்து ரோமை திருச்சபைக்கு எழுதப்பட்டதாக விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதன் நோக்கம் யூதருக்கும் புறவினத்தாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் உண்மையை விளக்குவதே இதன் நோக்கமாகும். இந்த திருமுகத்தின் மைய செய்தி என்னவென்றால் விசுவாசத்தினால் நீதிமானாகுதல். திருமுகத்தின் முக்கிய கருப்பொருள் நாம் நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதனாலே நாம் ரட்சிக்கப்படுகின்றோம் என்பதாகும். திருமுகத்தின் பிரிவுகள். பகுதி 1, அதிகாரங்கள் 1 முதல் 3. அனைவரும் பாவம் செய்தார்கள், புறவினத்தாரும் யூதர்களும் இறைவன் முன்னிலையில் குற்றவாளிகள், எல்லோரும் பாவம் செய்தார்கள் என்று பவுலடிகளார் இந்த பகுதியில் குறிப்பிடுகின்றார். பகுதி 2, அதிகாரங்கள் 4 முதல் 5. விசுவாசத்தினால் நீதி. இதற்கு உதாரணமாக ஆபிரகாம் வாழ்வானது கொடுக்கப்படுகின்றது. அவர் கிரியினால் அல்ல, மாறாக தன் விசுவாசத்தினால் அவர் நீதிமானார் ஆனார் என்று. கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனோடு ஒப்புரவாகின்றோம் என்பதை இந்த பகுதியில் அவர் விளக்கின்றார். பகுதி 3, அதிகாரங்கள் 6 முதல் 8. புதிய வாழ்க்கை. நாம் பாவத்திற்கு மரித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உயர்க்க வேண்டும். புதிய வாழ்க்கையில் நாம் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். மற்றும் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு அக்கினி தீர்ப்பு இல்லை என்பதை இந்த பகுதியிலே அவர் விளக்குகின்றார். பகுதி 4, அதிகாரங்கள் 9 முதல் 11. இஸ்ரவேலின் நிலை. இஸ்ரவேல் கிறிஸ்துவை நிராகரித்தாலும் கடவுள் அவர்களை ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. அவர்கள் தேவ திட்டத்தில் தோல்வி அடைவதில்லை என்பதையும், புறவினத்தாரும் கடவுளுடைய மீட்பில் பங்கெடுப்பார்கள் என்பதை இங்கே விளக்குகின்றார். பகுதி 5, அதிகாரங்கள் 12 முதல் 16. கிறிஸ்துவ வாழ்க்கை. நாம் தேவனுக்கு உயிருள்ள பலியாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பு, சமாதானம், கீழ்ப்படிதல் ஆகியவை சபையில் ஒற்றுமைக்கு முக்கியம் என்பதை விளக்குகின்றார். திருமுகத்தின் முக்கிய படிப்பினைகள். மனிதனின் ரட்சிப்பு கடவுளின் கிருபையாலும் அவனது விசுவாசத்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையினாலும் அன்பில் நிலைத்திருப்பதனாலும் அவனுக்கு இரட்சிப்பு உண்டு என்பதை இந்த திருமுகம் விளக்குகின்றது. நிறைவாக ரோமைக்கு எழுதிய திருமுகம் நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால், மனிதன் பாவத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவின் மூலம் அவன் ரட்சிக்கப்படுகின்றான் என்பதாகும். விசுவாசத்தினால் நாம் அனைவரும் நீதிமான ஆகின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம், தேவ கிருபை நம்முடைய புதிய வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைய வேண்டும் என்பதை இந்த திருமுகம் நமக்கு வலியுறுத்தி கற்பிக்கின்றது. மீண்டும் திருவிவிலியம் அறிவும் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாவல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.